ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வெறும் வயிற்றில் துளசி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்ற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். துளசி அப்படிங்கிறது நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு மூலிகை தான். ஆயுர்வேதத்தில் மென்மையாக நறுமணம் தரக்கூடிய இந்த இலைகள் இருக்குல்ல, அது மருத்துவ சிகிச்சைக்காக பயன்படுத்தினாங்க. இதே போல் துளசியில் பல நன்மைகள் நிறைஞ்சிருக்குது. வெறும் வயிற்றில் துளசி சாப்பிட்றதுனால அது பல ஆரோக்கிய நன்மைகளை கூட நமக்கு தருது. ஆயுர்வேத மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த இலையில் விட்டமின் ஏ, விட்டமின் டி, இரும்பு சத்து, நார்ச்சத்து, இது மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. வேற என்னென்ன நோய்களுக்கெல்லாம் துளசி மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல துளசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தினைக்கும் காலையில் 5 துளசி இலைகளை சாப்பிட்றதன் மூலமாக செரிமான ஆரோக்கியத்துக்கு அது ரொம்ப நல்லதாக இருக்கும். நச்சுத்தன்மையை நீக்கிறதுக்கு உதவுது. கூடுதலாக கலோரிகளை குறைச்சி உடல் எடையை குறைக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல துளசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். துளசி இலைகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள்லாம் நிறைய இருக்குது. இது உடலில் நோயை உண்டாக்குள்ள அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸுகளை எதிர்த்து போராடுது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்குது. இருமலை குணப்படுத்துறதுல துளசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆயுர்வேத முறைப்படி துளசி இலைகளை சாப்பிட்றது ஜலதோஷத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த துளசி இலையில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள் இருக்குல்ல, இது இருமல், சளி இதிலிருந்து நமக்கு பாதுகாப்பு தருது. சருமத்தை பராமரிக்கிறதுல துளசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். துளசியில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் உடல்ல இருந்து நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கும் நச்சுத்தன்மையை நீக்கிறதுக்கும் உதவியாக இருக்கு. நீங்கள் தினைக்கும் வெறும் வயிற்றுல துளசி இலைகளை சாப்பிட்றப்ப அது சருமத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் முகப்பரு, தழும்புகள், கரும்புள்ளி இது மாதிரியான பிரச்சனைகள் தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். வாய் துர்நாற்றத்தை போக்குறதுல துளசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். காலையில் வெறும் வயிற்றுல துளசி இலைகளை மென்று சாப்பிட்றது வாயில் இருக்கக்கூடிய துர்நாற்றத்தை நீக்கிறதோட புத்துணர்ச்சி அளிக்குது. இதனால பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் வாய் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் உதவியாக இருக்கும். ரத்த சர்க்கரை அளவை சீராக்குறதுல துளசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். காலையில் வெறும் வயிற்றுல துளசியை சாப்பிட்றதன் மூலமாக ரத்த சர்க்கரை அளவு சீராக வச்சுக்கலாம். இது கணைய செல்களோட செயல்பாட்டை ஆதரிக்கிற சேர்மங்களை தன்னுள்ள வச்சிருக்குது. இன்சுலினை வெளியிடுறதுக்கும் ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் துளசி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த துளசி இலைகள் இருக்குல்ல, அது கொழுப்புகள், கார்போஹைட்ரேட்டுகளோட வளர்சிதை மாற்றத்தை எளிதாக்குது. இதனால ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை ஆற்றலாக பயன்படுத்துது. ரத்தத்தில் சர்க்கரை அளவு சீராக வச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தினைக்கும் காலையில் வெறும் வயிற்றுல 5 துளசி இலைகளை எடுத்துக்கிறது நல்லது. சுவாச ஆரோக்கியத்துக்கு துளசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். துளசி இலைகளில் இருக்கக்கூடிய மருத்துவ பண்புகள் இருக்குல்ல, இது ஆஸ்துமா, மூச்சுக்குழாய் அலர்ஜி இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு பயன்படுது. இந்த துளசி இலையில நீராவியை வச்சு அதை சுவாசிக்கிறதன் மூலமாக நெஞ்செரிச்சலை கூட கட்டுப்படுத்திக்கலாம். புற்றுநோயை எதிர்த்து போராடுறதுல துளசி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். துளசி இலைகளில் புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை நிறுத்தக்கூடிய பண்புகள்லாம் அதிகமாகவே இருக்குது. இது வாய், மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்குது. தினைக்கும் காலையில் வெறும் வயிற்றுல துளசி இலைகளை சாப்பிட்றது புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை நமக்கு தரும். இந்த வீடியோவில் தினைக்கும் காலையில் வெறும் வயிற்றுல துளசி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் துளசியை பறித்து சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.